அன்புக்குரிய பெரியார்களே, ஜக்காத்துடைய சட்டம் என்ன தெரியுமா? ஜக்காத் கமிட்டி என்று ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கும். ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஜக்காத் கமிட்டியும் ஒவ்வொருடைய செல்வந்தருடைய கடையில் போக வேண்டும். போய் அவனிடத்தில் கேட்க வேண்டும், உங்களுடைய பணம் எவ்வாறு இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எத்தனை இருக்கிறது, இது எதில் ஜக்காத் எதில் ஜக்காத் இல்லை என்பதை அவர்கள் நியமிப்பார்கள். ஜக்காத்தை நியமிப்பது நாம் அல்ல, அந்த ஜக்காத் கமிட்டி நியமிக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் நியமிக்கப்பட்ட அந்த பொருளை, அந்த செல்வத்துக்குரிய அந்த ஜக்காத்தை நாம் கொடுப்பதற்கு மறுத்தால் அந்த மறுத்தவரை ஜெயிலில் அடைக்க வேண்டும். இந்த ஊரை விட்டு ஒதுக்க வேண்டும். அவர் ஊரில் நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்கும் இவருக்கு அனுமதி வழங்கக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால், ஜனாசாவுடைய வீட்டில் விழுந்திருந்தாலும் அது அடக்கம் செய்வதற்கு கூட முஸ்லீம்களுடைய மக்பராவில் அவருக்கு கடன் கொடுக்க கூடாது. இதுதான் சட்டம். ஆனால் இஸ்லாமிய நாடு இல்லாததால் இது நமக்கு செய்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஜகாத் கொடுத்தவர்களை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் யாரெல்லாம் ஜகாத் கொடுப்பதற்கு மறுக்கிறார்களோ அவர்களை நான் யுத்த பிரயாணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யார் ஜகாத் கொடுப்பதற்கு மறுக்கிறார்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கடிவாளத்துக்கு கொடுத்தவர்கள் அந்த கடிவாளத்துக்கு ஜகாத்தை கொடுப்பதற்கு மறுக்கிறார்களா, அவருடைய நான் யுத்த பிரகடனம் செய்வதற்கு இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஜகாத் என்பது, ஜகாத் கொடுக்காமல் இருப்பது என்பது நாம் எல்லாம் நினைத்திருக்கிறோம், இது சிறிய பாவம் என்று நினைத்திருக்கிறோம். ஜகாத் கொடுக்காமல் இருப்பது சிறிய பாவம் அல்ல, இது பெரும் பாவம். ரசூலுல்லாஹ்வுடைய லானத் இருக்கிறது. யார் யாரெல்லாம் ஜகாத் கொடுக்காமல் சொத்தையும் செல்வத்தையும் பெருக்கினார்களோ இவர்கள் நாசமடையட்டும் என்ற பதுவா இருக்கிறது. சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய லானத் எனக்கு இருக்கிறதா? அந்த லானத்துக்குரிய காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? என்ற சொத்து செல்வம் பரக்கத்துண்டாகுமா? என்ற சொத்தில் பரக்கத்துண்டாகுமா என்பதை ஒவ்வொரு ஆளும் சிந்திக்க வேண்டும். சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், மானியு ஜகாத், ஜகாத்தை மறுக்கக்கூடியவன் இருக்கக்கூடிய இடம் ஃபின்னார், நரகம் என்றார்கள். ஜகாத்தை கொடுப்பதற்கு மறுக்கக்கூடியவர்கள் இருக்கும் இடம் நரகம். அன்புக்குரியவர்களை வழங்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய சொத்தில், என்னுடைய செல்வத்தில் ஏதாவது அழிவு கொண்டு வருகிறதா? விளங்கிக் கொள்ளுங்கள். நான் ஜகாத் கொடுக்காததால் என்னுடைய சொத்தில் அழிவு வருகிறது. கடலாலும் வெள்ளத்தினாலும் சுனாமியினாலும் ஏதாவது ஒரு கஷ்டமும் நெருக்கடியும் நமக்கு வருகிறதா? இதற்கு காரணம் என்னுடைய சொத்தில் ஏதோ ஒரு கழிவு இருந்திருக்கிறது. அந்த கழிவின் காரணமாக என்னுடைய சொத்து அழிகிறது. மேலானவர்களே, ஜகாத் கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களே வழங்கிக் கொள்ளுங்கள். ஜகாத் கொடுக்காததால் உங்களுக்கு மட்டும் அழிவு அல்ல, ஜகாத்தை நீங்கள் மறுப்பதால், ஜகாத்தை உங்களுடைய செல்வத்திலிருந்து வெளியாக்காமல் இருப்பதால் உங்களுக்கு மட்டும் அழிவு அல்ல, ஏழைகளுக்கும் சேர்த்து அழிவு. ஜகாத் கடமை இல்லாதவர்களுக்கும் சேர்த்து அழிவு. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு கூட்டத்தில் ஜகாத் கொடுப்பது மறுக்கப்படுமோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் பஞ்சத்தை போடுகிறான். அனுபவித்தமா இல்லையா? பஞ்சத்தை அனுபவித்தமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு கூட்டம் ஜகாத் கொடுப்பதை மறுக்கிறார்களோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் மழையை தடை செய்கிறான். மழையை தடை செய்கிறான். மழை வராது. மழை இல்லை என்றால் உலகம் நடக்குமா? மழை இல்லை என்று நாம் கஷ்டப்படுகிறோம். மழை இல்லை என்று ரோட்டிலும் வீதியிலும் சொல்லித் திரிகிறோம். இதற்கு காரணம் என்ன என்று சிந்தித்தோமா? சிந்தித்து பாருங்கள். மழை இல்லை என்று கஷ்டப்பட்டோம், மழை இல்லை என்று சொல்லித் திரிந்தோம். அங்கேயும் பசாரிலும் அந்த வீதியிலையும் மழை வரவில்லையே, வெயிலாக இருக்கிறதே, தாங்க முடியாமல் இருக்கிறதே, ஏசி பூட்டணும், அது செய்கிறோம் என்று சிந்தித்தோம். இந்த ஜகாத் கொடுக்காத காரணமாகத்தான் மழையை இன்னும் அல்லாஹ் இறக்கவில்லை என்று யாருக்கு சிந்தனை வந்தது?
கொஞ்சம் நெருக்கமாக இன்ஷா அல்லாஹ். பின்னுக்கு இடம் இல்லாம இருக்கு. கொஞ்சம் முன்னுக்கு நெருங்கி இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். நாம் ஜகாத் கொடுக்காததன் காரணமாக நம்முடைய ஊரில் அல்லாஹ் மழையை இல்லாமல் ஆக்கிவிட்டான். நாம சிந்திக்கணும். ஏதாவது அழிவு எனக்கு வருகிறதா, என்னுடைய ஊரில் வருகிறதா, இந்த அழிவுக்கு காரணம் என்ன என்பதை ஒவ்வொரு சிந்திக்கணும். மழை வராமல் இருப்பதற்கு காரணம், முதலாவது காரணம் சகோதரர்களே, நாம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஜகாத். ஜகாத்தை வெளியாக்கி பாருங்கள். ஜகாத்தை வெளியாக்கி பாருங்கள். ஒவ்வொரு வெளியாக்குங்கள். யார் யாருக்கெல்லாம் ஜகாத் கடமையோ சரியான முறையில் கணக்கு பார்த்து ஜகாத்தை வெளியாக்குங்கள். நிச்சயம் உடனே மழை வரும். உடனே மழை வரும். சந்தேகம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு சிந்திக்கணும். ஜகாத் கொடுக்காதவர்கள் வழங்கிக் கொள்ளணும். ஜகாத் கொடுக்காமல் இருப்பதால் நமக்கு மட்டும் அழிவல்ல, நமக்கு மட்டும் இழிவல்ல, நமக்கு மட்டும் அதாபல்ல. வழங்கிக் கொள்ளுங்கள். ஜகாத் கொடுக்காமல் இருப்பதால் இந்த ஊருக்கு அழிவு, ஜகாத் கொடுக்காமல் இருப்பதால் இந்த நாட்டுக்கு அழிவு, ஜகாத் கொடுக்காமல் இருப்பதால் உலகத்துக்கே அழிவு. அன்புக்குரியவர்களை ஒவ்வொரு சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஜகாத் என்பது நாமெல்லாம் நினைத்திருக்கிறோம் என்ன தெரியுமா? ஜகாத் என்பது அது கொடுத்துக்கலாம், அது கொடுத்துக்கலாம். இதுதான் அதிகமான பேச்சிலிருந்து வரக்கூடியது, அதிகமான கலையிலிருந்து வரக்கூடியது. ஜகாத்தா கொடுத்துக்கலாம். சின்ன பாவம் நினைத்திருக்கிறோம். உலகத்தில ஜகாத் கொடுக்காமல் நாம் சேமித்து வைத்த எந்த பொருட்களிலும் பரக்கத்து உண்டாகாது. அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பம் தருகிறான். அல்லாஹ் சந்தர்ப்பம் தருகிறான். ஜகாத் கொடுக்கவில்லையா, நீ மௌத்தாவதற்கு முன்னால் நிறைவேற்றி விட்டு வந்துவிடு. நீ ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் மௌத்தாவதற்கு முன்னால் ஜகாத்தை கொடுத்து விட்டு வந்துவிடு. ஏன் தெரியுமா? நீ மௌத்து வரைக்கும் உன்னுடைய ஜகாத்தை நீ நிறைவேற்றவில்லையா, என்னுடைய அதாபு, என்னுடைய வேதனை கடினமாகத்தான் இருக்கும். குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. குர்ஆன் சொல்லுகிறது சகோதரர்களே, வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. குர்ஆன் பேசுகிறது, யார் ஜகாத் கொடுக்காமல் பதுக்கி வைத்திருக்கிறார்களோ, ஜகாத்தை கொடுக்காமல் சொத்தையும் செல்வத்தையும் பணத்தையும் யார் யாரெல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறார்களோ, நபியை சொல்லுங்கள் அவர்களுக்கு ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம். அவர்களுக்கு நொம்பலம் தரும் வேதனை இருக்குகிறது, நொம்பலம் தரும் வேதனை இருக்குகிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் விடவில்லை. அந்த வேதனை என்ன என்பதை சொல்லி காட்டுகிறான். ஜகாத் கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் அந்த மௌத்தாகிவிட்டால், அந்த கியாமத்தில் வந்துவிட்டால் நரகத்தில் வீசப்படுவார்கள். அந்த நரக நெருப்பில் இவர்களுக்கு என்ன வேதனை, என்ன அதாபு என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அவர் ஜகாத் கொடுக்காமல் சேகரித்து வைத்த எல்லா பொருட்களும் உலோகத்தட்டாக மாற்றப்படும், உலோகத்தட்டாக மாற்றப்படும். அன்புக்குரியவர்களே, உலோகத்தட்டாக மாற்றப்பட்டு அந்த நரக நெருப்பில் சூடு போடப்படும். அந்த நரக நெருப்பில் சூடு போடப்பட்டு யார் யாரெல்லாம் ஜகாத் கொடுக்கவில்லையோ அவருடைய உடம்பில் ஒத்தனம் போடப்படும். விளங்கிக் கொள்ளுங்க, சின்ன ஒரு பாவம் அல்ல. ஜகாத்தை கொடுக்காமல் மறுத்திருக்கிறோமா? ஜகாத்தை அறவாசியை கொடுத்து விட்டு அறவாசியை கொடுக்காமல் இன்னும் இருக்குகிறோமா? குர்ஆன் சொல்லுகிறது, ஜகாத் கொடுக்காமல் சேகரித்து வைத்த எல்லா பொருட்களும் அந்த நரக நெருப்பில் சூடாக்கப்பட்டு அவருடைய 3 உறுப்பை அல்லாஹ் கூறி காட்டுகிறான். ஒன்று, அவருடைய நெற்றியிலும் விலாவிலும் முதுகிலும் ஒத்தனம் போடப்படும் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, நரக நெருப்பை தாங்க முடியுமா? இன்னும் சிலர் நினைக்கிறார்கள் நரகத்துக்கு போறதுக்கு ஆட்கள் தேவைதான் என்று நினைக்கிறார்கள். மேலானவர்களே, நரக நெருப்பை தாங்க முடியாது. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த நரக நெருப்பை கண்டு பயப்பட்டார்கள். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரக நெருப்பை பயப்பட்டார்கள். 3000 வருஷம் எரிக்கப்பட்ட நெருப்பு சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நரக நெருப்பை அல்ல, அந்த நரக நெருப்பின் புகையை
இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டால் இந்த உலகமே அழிந்துவிடும் என்றார்கள். அந்த நரகத்தில் இருந்த மனிதனை உலகத்தில் உள்ள நெருப்பில் கொண்டு போடப்பட்டால் உலகத்தில் உள்ள நெருப்பில் அவன் கைலூலா தூக்கம் தூங்குவான். அப்ப எப்படி இருக்கும் அந்த நரக நெருப்பு? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இதனைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், யார் யாரெல்லாம் ஜகாத் கொடுக்காமல் மறுத்து வைத்திருக்கிறார்களோ, பதுக்கி வைத்திருக்கிறார்களோ, இவர்களுடைய சொத்துக்களும் செல்வங்களும் அந்த நரக நெருப்பில் சூடாக்கப்பட்டு அவருடைய உடம்பில் ஒத்தனம் போடப்படும் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, எதுவரைக்கும் தெரியுமா? அல்லாஹ் கூறுவான், அந்த சந்தர்ப்பத்தில் உணர்வார், நான் ஜகாத் கொடுக்காததால் என் குடும்பத்துக்கு நான் சேகரித்து வைத்தேன், பாருங்கள் என்னுடைய குடும்பம் எனக்கு பிரயோஜனம் அளிக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுவான், அன்புசிக்கும், நீ உலகத்தில் பதுக்கி வைத்தாயே, உலகத்தில் அந்த ஏழைகளுக்கு கொடுக்காமல் ஜகாத்தை பதுக்கி வைத்தாயே, அந்த பதுக்கி வைத்ததை சுவைத்துக் கொள், அந்த பதுக்கி வைத்த அந்த சொத்தை சுவைத்துக் கொள். அன்புக்குரியவர்களே, இது மாத்திரம் அல்ல, யார் யாரெல்லாம் ஜகாத் கொடுக்கவில்லையோ, ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ, இவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஒரு பாம்பாக மாற்றப்படும். பாம்பாக மாற்றப்பட்டு அந்த பாம்பு அவரை திரட்டும், இவர் ஓடுவார். விஷப்பாம்பு சகோதரர்களே, அந்த விஷத்தின் காரணமாக தலையில் இருந்த முடிகள் எல்லாம் விழுந்து விட்டது. அவ்வளவு விஷப்பாம்பு ஒன்று திரட்டும், இவர் பாம்பென்று ஓடுவார், பாம்பென்று ஓடுவார். அந்த பாம்பு சொல்லும், ஓடாதே மனிதா, ஓடாதே, நான் பாம்பல்ல, நீ சேகரித்து வைத்த பொருட்தான் நான். நீ உலகத்தில் ஜகாத் கொடுக்காமல் சேகரித்து வைத்தாயே, அந்த பணம் தான் நான். அன்புக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள், அந்த பாம்பு அவருடைய கழுத்தில் மாலையாக விடப்படும். இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது, வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வம், என்ற கையில் செல்வம் இருக்கிறதா, அது நம்மளுடைய முயற்சியினால் வந்ததாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த அந்த பணத்தில் ஜகாத் கொடுக்காமல் யார் யாரெல்லாம் கஞ்சத்தனம் பெறுகிறார்களோ, கஞ்சனாக இருக்கிறார்களோ, இவர்கள் நினைக்கிறார்கள் நாம் செய்வது சரி, இது எனக்கு நலவென்று நினைக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு இது நலவல்ல, இது இவர்களுக்கு கருதி. குர்ஆன் சொல்லுகிறது, இது நலவென்று நினைக்கிறார்கள், இது இவர்களுக்கு நலவல்ல, இது அவர்களுக்கு கருதி. அவர்கள் சேகரித்து வைத்த எல்லா பொருட்களும் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது சகோதரர்களே. ஜகாத் கொடுக்காமல் சேகரித்து வைத்த எல்லா பணங்களும் அவருக்கு மாலையாக விடப்படும், காப்பாக விடப்படும். தாங்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். கஷ்டப்பட்டு உழைத்தோம், வெயிலில் நின்று உழைத்தோம், இரவென்று பார்க்காமல் உழைத்தோம், பகலென்று பார்க்காமல் உழைத்தோம், வெளிநாட்டுக்கு போய் உழைத்தோம், குடும்பத்தை பிரிந்து உழைத்தோம், உழைத்த பொருட்களை யாப்பட்டுக்கு கொண்டு வரும்போது கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம், பல வரிகளை அறவிட்டு கொண்டு வந்தோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி கஷ்டப்பட்ட பொருட்களை சம்பாதித்த நாம் உலகத்தில் சில இன்பங்களுக்காக வேண்டி நாம் ஜகாத் கொடுக்காமல் இருப்பதால் சிந்தித்து பாருங்கள், இதற்கு மிகப்பெரிய ஒரு அதாபு இருக்கிறது. நாம் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தால் நான் நரகத்தை சம்பாதிக்கணுமா, நான் நரகத்துக்கு போகணுமா என்பதை ஒவ்வொரு ஆளும் சிந்திக்கணும். புத்திசாலியாக இருந்தால் சிந்திப்போம், நாம் புத்திசாலிகளாக இருந்தால் சிந்திப்போம். இந்த கஷ்டப்பட்ட பணத்தால் என்ற மனைவியுடைய ஆசைக்காக வேண்டி, என்ற பிள்ளைக்கு நான் ஊடு கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் ஜகாத் கொடுக்காமல் பதுக்கி வைத்தோம். இந்த பணத்தால் நாளை கியாமத்தில் நான் நரகத்துக்கு வீசப்பட போகிறேன். என்னுடைய பணம் உலோக தட்டாக மாற்றப்பட போகிறது, எந்த பணம் பாப்பாக மாற்றப்பட போகிறது என்பதை ஒவ்வொரு ஆளும் சிந்திக்கணும் சகோதரிகளே. சிந்திக்கும் காலத்தில் இருக்கிறோம். எத்தனை வருஷம் ஜகாத் கொடுக்கவில்லையோ கணக்கு பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் இந்த வருஷத்திலிருந்து ஜகாத் கொடுப்போம் என்று நினைப்பீங்க. இல்ல சகோதரர்களே, என்னுடைய பணம் நிசா 10 பவுனில் எப்ப வந்ததோ
அந்த 10.5 பவுனில் இருந்து எத்தனை வருஷம் நான் ஜகாத் கொடுக்கவில்லையோ கணக்கு பாருங்கள். இந்த வருஷத்திலிருந்து கொடுப்போம் என நினைக்க முடியாது. நாம் ஜகாத் கொடுக்காமல் இருந்த எல்லா வருஷத்துக்கும் கணக்கு பார்த்து கொடுங்கள். இது நமக்கு பரக்கத். நாம் பணத்தை வெளியாக்குகிறோம் இல்லை சகோதரர்களே, எந்த பணத்தின் வெளியாக்கக்கூடிய பணத்தால்